வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்ச்சி பல லட்சம் உண்மையே இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்குறப்ப நமக்கே ஒரு எழுச்சி வருது. அந்த விஷயம் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி நிறுத்தினார். அந்த கூட்டத்திலும் சரி இந்த கூட்டத்திலும் சரி எங்கேயும் வன்முறையும் எந்த அசம்பாவிதங்கள் நடாமல் அவ்வளவு கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்ககிட்ட இருக்குது, மிகப்பெரிய படை எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடானவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு இங்கே இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சியை போல் பயங்கரமாக நிகழ்த்தி காட்டுறாங்க. உண்மையே என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புன்னா அந்த விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப் ஆங்கிள் விஷுவல் நமக்கு கண்ணிலே இருக்குது. ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி நபராக நின்று தன்னை யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள், நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் அண்ணனை இந்த இடத்துல நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழலில் பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால பூவை மூர்த்தியாரை நான் நேரடியாக கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு இருந்திருக்கு. அவரும் என்ன சொல்கிறது பயங்கரமாக எங்கே மீட்டிங்க மக்கள் அப்படின்னு ஓடிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார். அது ஒரு கொடிய நாள், ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது. ஸோ அப்படி ஒரு தலைவனை இருந்துட்டு இருந்த நம்ம இடத்துல ஸோ அதோட பிரதியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டே டு டே லைஃப்பை டெய்லி அப்ளை பண்ணுறதுக்குல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல அது ரொம்ப சாதாரண விஷயமா நான் பார்க்கல. அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் எழுந்துக்கிறதுலேருந்து அப்புறம் தூங்குற வரைக்குமான அந்த டே டு டே லைஃப்பை தன்னுடைய மக்களுக்காகவே கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் இருந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல. நம்மளுடைய நிகழ்காலத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பார்க்குறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே அவர் மேலே ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன். நான் ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது அப்புறம் ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம இயங்குகிறோம். ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது, எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது. என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். என்னோடய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து வரேன். அப்புறம் என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேற ஒன்றா, செயல்பாடு அதோட வடிவம் வேற ஒன்றா இருக்குது. ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல, தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காம தன்னை ஒப்புவிக்கிறது இருக்குல்ல, அந்த ஒப்புவித்தல் ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். அந்த பொறாமை அண்ணன்கிட்ட நான் எப்பவுமே எனக்கு இருக்கு. இது ரொம்ப அசாத்தியமானது. இது எல்லாராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.